அத்தியாயம் 122. தெளிந்த நீர் என்ற இடத்தில் சேசுவின் போதனை. உன் பிதாவையும் மாதாவையும் சங்கரிப்பாயாக. 3 மார்ச் 1945. சேசு ஆற்றங்கரையில் மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருக்கிறார். அதிகாலை வேளை. குளிர்கால பனிமூட்டத்தில் ஆற்றங்கரை நாணல்கள் மூழ்கி கிடக்கின்றன. கண் எட்டிய தூரத்திற்கு யோர்தானின் இரு கரைகளிலும் யாரும் காணப்படவில்லை. தாழ்ந்த பனிமூட்டம், நாணல்களை மோதும் தண்ணீரின் சலசலப்பு, ஆற்றின் முனகல் இவைதான் உள்ளன. முந்திய நாட்களின் மழை காரணமாக நீர் சேர்கலந்திருக்கிறது. சில பறவைகளின் துயர குரல்கள் கேட்கின்றன. பறவைகள் கூடு கட்டும் காலம் முடிந்ததும், காலம் மாற்றத்தாலும் இரை அகப்படாததாலும் அவை தளர்ந்து போவது வழக்கம்தான். சேசு அவற்றை கவனிக்கிறார். ஒரு சிறு பறவையின் கூப்பிடுதலில் அக்கறை கொள்கிறார். அது கடிகாரத்தின் துல்லியத்தோடு வடக்கு நோக்கி குரல் கொடுத்து பின் தெற்கு நோக்கி கூப்பிடுகிறது. பதிலை எதிர்பார்க்கிறது. பதில் இல்லை. கடைசியாக அந்த பறவை அடுத்த கரையிலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டது போல மகிழ்ச்சி குரல் எழுப்பிக்கொண்டு ஆற்றின் குறுக்காக அக்கரைக்கு பறந்து செல்கிறது. அது பறந்து போகையில் சேசு நல்லது என்பது போல் கையை அசைத்துவிட்டு தம் நடையை தொடர்கிறார். அப்போது அருளப்பர் மேட்டு நிலம் வழியாக அங்கே வருகிறார். உமக்கு தொந்தரவு தருகிறோனோ ஆண்டவரே என்கிறார். இல்லையே, என்ன வேண்டும் உனக்கு? ஆண்டவரே, உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும். அது உமக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கிற தகவலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் உடனே உம்மிடம் வந்தேன். உம் ஆலோசனையும் எனக்கு வேண்டும். நான் நம் பெரிய அறைகளை பெருக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது யூதாஸ் இஸ்காரியோத் உள்ளே வந்தார். நான் உதவி செய்கிறேன் என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இப்படிப்பட்ட தாழ்வான காரியங்களை அவரிடம் சொன்னாலும் கூட ஒருபோதும் செய்ய மாட்டார். நான் இப்படி சொன்னேன், ஓ, உமக்கு நன்றி, சீக்கிரமாகவே வேலையை முடிக்கலாம், பின் இதைவிட நல்ல ஒரு வேலையை செய்யலாம் என்று. அவர் பெருக்க ஆரம்பித்தார். வேலையை வெகு விரைவில் முடித்தோம். அதன் பின் அவர் சொன்னார், நாம் காட்டுக்குள் போவோம். எப்போதும் மூத்தவர்கள்தான் விறகு கொண்டு வருகிறார்கள். அது நியாயமில்லை. நாம் போவோம். அந்த வேலை எனக்கு அவ்வளவு நன்றாக தெரியாது. நீர் எனக்கு சொல்லித்தந்தால். நாங்கள் போனோம். அங்கே நான் விறகு கட்டுகளை கட்டும்போது அவர், அல்லப்பரே, உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். சரி, சொல்லும் என்றேன் நான். ஏதோ குற்றம் சொல்வார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர், நீரும் நானும் தான் எல்லாரிலும் இளையவர்கள். நாம் கூடுதல் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நீர் என்னை கண்டு பயமே கொண்டு வருகிறீர். அது மிக சரியே. ஏனென்றால் நான் நல்லவனல்ல. ஆனால் நீர் என்னை நம்பும். நான் அதை வேண்டுமென்று செய்வதில்லை. சில சமயங்களில் கெட்டவனாய் இருக்க ஒரு தேவையை நான் உணர்கிறேன். ஒருவேளை நான் ஒரே மகனாக இருந்ததால் செல்லத்தால் கெட்டிருக்கக்கூடும். ஆயினும் நான் நல்லவனாக எனக்கு விருப்பமாயிருக்கிறது. மூத்தவர்களுக்கு என்னை அவ்வளவு பிடிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். சேசுவின் சகோதரர்களுக்கு அதிக உபத்திரமாயிருக்கிறது. ஏனென்றால், அதாவது நான் அவளுடன் நன்றாக நடந்து கொள்ளவில்லை. அவரோடும் அப்படித்தான். ஆனால் நீர் நல்லவர், பொறுமை உள்ளவர். எனக்கு நல்லவராயிரும். நான் உம் சகோதரன், கெட்ட சகோதரன். அவனை அவன் கெட்டவனென்றாலும் நீ நேசிக்க வேண்டிய சகோதரன் என்று நினைத்து கொள்ளும். போதகரும் நாம் அவ்வாறு ஒழுக வேண்டும் என்று சொல்கிறார். நான் சரியானதை செய்யவில்லை என்று நீர் காணும்போது என்னிடம் சொல்ல வேண்டும். மேலும் எப்போதும் என்னை தனியே விட வேண்டாம். நான் கிராமத்துக்கு போகும்போது நீர் என்னுடன் வாரும். அதனால் தவறு செய்யாதிருக்க நீர் எனக்கு உதவி செய்வீர். நேற்று நான் மிகவும் வேதனைப்பட்டேன். சேசு என்னிடம் பேசினார். நான் அவரை ஏறிட்டு பார்த்தேன். என்னுடைய சில்லறை வைராக்கியத்தால் என்னையோ மற்றவர்களையோ பார்க்கவில்லை. நேற்று நான் பார்த்தேன், கண்டேன். சேசு வேதனைப்படுகிறார் என்று அவர்கள் சொல்வது முற்றிலும் சரியே.
அது என்னுடைய குற்றம்தான் என்று நான் உணர்கிறேன். அவருடைய வேதனையின் காரணமாயிருக்க இனிமேல் நான் விரும்பவில்லை. நீர் என்னுடன் வாரும், வருவீரா? நான் மேலும் நல்லவனாக எனக்கு உதவி செய்வீரா? இப்படி யூதாஸ் என்னிடம் சொன்னார். அப்போது என் இருதயம் ஒரு சிறுவன் கையில் அகப்பட்ட சிட்டுக்குருவியின் சின்ன இருதயம் துடிப்பது போல துடித்தது. மகிழ்ச்சியினால் அப்படி துடித்தது. ஏனென்றால் அவர் நல்லவராகிவிட்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன், உமக்காகவும் மகிழ்ச்சி கொள்வேன். என் இருதயம் பயத்தினால் துடித்தது. காரணம், நான் யூதாசைப் போல் ஆக விரும்பவில்லை. அப்போது நீர் யூதாசை ஏற்றுக்கொண்ட அன்று என்னிடம் கூறியது என் நினைவுக்கு வர நான் யூதாசுக்கு இவ்வாறு பதில் கூறினேன். சரி, உமக்கு நான் உதவி செய்கிறேன். ஆயினும் வேறு கட்டளைகளை எனக்கு கொடுக்கப்பட்டால் அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டியிருக்கும் என்று. பின் நான் நினைத்தேன், இதை சேசியுடன் சொல்லுவேன். அவர் சம்மதித்தால் யூதாசுடன் நான் போவேன். அவர் சம்மதிக்காவிட்டால் என்னை வீட்டை விட்டு வெளியேறாதபடி கட்டளையிடும்படி கேட்பேன். அருளப்பா, கவனி, நீ போக நான் அனுமதிப்பேன். ஆனால் ஏதாவது ஒன்று உன்னை குழப்புமேயானால் நீ வந்து என்னிடம் தெரிவிப்பதாக வாக்களிக்க வேண்டும். நீ எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாய். இதோ ராயப்பன் மீனோடு வருகிறான், நீ போ என்று சேசு அருளப்பறை அனுப்புகிறார். பின் சேசு ராயப்பரிடம், நல்ல மீன்பாடா என்கிறார். அப்படி நல்லதில்லை, மிக சிறு மீன்கள், ஆயினும் எல்லாம் உதவுகின்றன. யாகப்பருடைய வலைக்கயிற்றை ஒரு மிருகம் கடித்து விட்டதால் அது சேதமாயிற்று என்று அவர் முனகுகிறார். நான் அவரிடம், அதற்கு உண்ணவும் உரிமை உண்டல்லவா? பாவம், அம்மிருகத்தின் மீது இறக்கப்படும் என்றேன். ஆனால் யாகப்பர் அதை அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறி சிரிக்கிறார். உன் சகோதரனாய் இருக்கிற ஒருவனை பற்றி இதையே நான் சொல்கிறேன். அதை செய்ய உன்னால் முடியாமல் இருக்கிறது. யூதாசை பற்றி சொல்கிறீரா? ஆம், அதனால் அவன் வேதனைப்படுகிறான். அவனுடைய கருத்துக்கள் நல்லவை, ஆனால் அவனுடைய நாட்டங்கள் கெட்டவை. சரி, அனுப்பப்பட்ட என் மீனவனே, சொல். யோர்தான் நதியில் ஒரு படகில் சென்று ஜெனாசரத் ஏரியை அடைய விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதில் வெற்றி பெறுவேனா? அது கடின வேலையாச்சே. ஆனால் சின்ன தட்டையான படகுகளை கொண்டு நீர் வெற்றி பெறலாம். அதுவும் கடினமான வேலைதான், வெகு தூரமும் ஆகும். ஆழத்தை அடிக்கடி அளந்து கொள்வது அவசியம். கரைகளை கவனிக்க வேண்டும், மணல் திட்டுகளை கவனிக்க வேண்டும். மிதந்து வரும் மரங்களையும் நீரோட்டத்தையும் பார்க்க வேண்டும். பாய்மரம் அங்கே பயன்படாது. மாறாக நீரோட்டத்தின் வழியே ஏரிக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்கிறீரா? நீரோட்டத்தை எதிர்த்து போவது கடினமான வேலை என்பதை மறந்துவிடக்கூடாது. பல பேர் தேவைப்படும். இல்லாவிட்டால் நீர் சொல்வது மிக சரி. ஒரு மனிதன் கெட்ட குணமுடையவனாயிருந்தால் நேரமான ஒடுக்கமான பாதைக்கு திரும்பி செல்ல அவன் நீரோட்டத்திற்கு எதிராக செல்ல வேண்டும். அதுவே அவன் தானாக வெற்றி பெற முடியாது. யூதா சரியாக அப்படிப்பட்டவர்களுள் ஒருவனாயிருக்கிறான். நீ அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாய். பாவம், அவன் தன்னாலேயே போய்க் கொண்டிருக்கிறான். தரையோடு தட்டுகிறான், மணல் திட்டுகளில் மோதுகிறான், மிதந்து வரும் சிறு மரங்களுக்குள் மாட்டிக்கொள்கிறான், நீர் சுழிக்குள் அகப்படுகிறான். அவன் ஆழத்தை அளக்கப் போவனானால் அதே சமயம் சுக்கானை பிடிக்கவோ துடுப்பை பிடிக்கவோ அவனால் கூடாது. அப்படி இருக்க அவன் முன்னேறாவிட்டால் அதற்காக ஏன் அவன் குற்றம் சாட்டப்பட வேண்டும்? நீ அந்நியர்கள் மட்டில் அனுதாபம் காட்டுகிறாய், அவனுக்கு காட்டுவதில்லை. இவ்வளவிற்கும் அவன் உன் உடன் தோழனாயிருக்கிறான். அது நியாயமில்லை. அதோ பார், அவனும் அருளப்பனும் ஊருக்குள் போய் ரொட்டியும் மரக்கறிகளும் வாங்கப் போகிறார்கள். தான் தனியாக போகாதபடி யூதாஸ் கேட்டுக்கொண்டான். அருளப்பனை கேட்டிருக்கிறான். அவன் மடையன் அல்ல. மூத்தவர்களாய நீங்கள் அவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கிறது. நீர் அவரை அனுப்பியிருக்கிறீரே. அருளப்பனும் கெட்டுவிட்டால் அப்போது நாணல் படுக்கையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட தன் வலையுடன் அங்கு வந்த யாகப்பர், யாரை? என் தம்பியையா? அவன் ஏன் கெட்டுப்போகிறான் என்று கேட்கிறார். ஏனென்றால் யூதாஸ் அவனுடன் போவதால். இது எப்போதிலிருந்து? அதற்கு சேசு பதிலளிக்கிறார், இன்று முதல் போகும்படி நான் அனுமதித்திருக்கிறேன். சரி, நீர் அனுமதித்தால் சரி.
நீங்கள் எல்லாருமே இப்படி செய்ய வேண்டும் என்பது என் ஆலோசனை. யூதாஸ் தன்னந்தனியாக அதிகம் விடப்பட்டிருக்கிறான். நீங்கள் அவனுடைய நீதிபதிகளாக மட்டும் இராதீர்கள். பலரையும் விட அவன் அவ்வளவு மோசமில்லை. ஆனால் குழந்தை பருவம் முதல் அவன் அதிகம் கெடுக்கப்பட்டிருக்கிறான். அது அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அவருடைய தகப்பன் செபதேயுவாகவும் தாய் சலோமியாகவும் இருந்திருந்தால் அவர் இப்படி இருக்க மாட்டார். என் பெற்றோர் நல்லவர்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகள் மேல் தங்களுக்கு உரிமைகளும் கடமைகளும் உள்ளதை மறக்கவில்லை. நீ சொல்வது உண்மை. அதை பற்றி இன்று பேசுவேன். இப்பொழுது நாம் போவோம். ஜனக்கூட்டங்கள் மேட்டு நிலங்களின் வழியாக வருவது ஏற்கனவே எனக்கு தெரிகிறது. நாம் வாழ்வதற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உண்ணவும் ஜெபிக்கவும் ஓய்வெடுக்கவும் நேரமே இல்லை. கூட்டம் வரவர கூடிக்கொண்டே போகிறது என்கிறார் ராயப்பர், பாதி வியப்போடும் பாதி எரிச்சலோடும். உனக்கு கவலையாயிருக்கிறதா? கடவுளை தேடும் ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளம் அல்லவா? ஆம் ஆண்டவரே, அதனால் உமக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. நேற்று உமக்கு சாப்பாடும் இல்லை. இரவில் உம்முடைய மேல் வஸ்திரம் மட்டுமே போர்த்தி கொள்ள இருந்தது. தாய் இதை அறிந்ததால் இத்தனை விசுவாசிகளை என்னிடம் கொண்டு வரும் சர்வீஸ் உன்னை வாழ்த்துவார்கள். ஆனால் உம்மை பார்த்து கொள்ளும்படி என்னை கேட்டுக்கொண்ட அவர்கள் என்னை குறைப்படுவார்கள். அப்போது பிலிப்பும் பர்த்தலமேயும் சைகள் செய்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இயேசுவை கண்டு வேகமாய் வந்து, சுவாமி, நாம் என்ன செய்வோம்? ஒரு திரு யாத்திரையே வந்திருக்கிறது. நோயாளிகள், அழுகிறவர்கள், எதுவுமற்ற ஏழை மக்கள் தூர இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் கொஞ்சம் அப்பம் வாங்குவோம். பணக்காரர்கள் தானம் வழங்குகிறார்கள். அதை பயன்படுத்துவதே நாம் செய்ய வேண்டியது. பகல் பொழுது சுருக்கமாயிருக்கிறது. கூரை முற்றம் நிறைய ஆட்கள் தங்கியிருக்கிறார்கள். ராக்காலம் குளிரும் ஈரமுமாயிருக்கிறது. பிலிப், நீ சொல்வது சரி. நாம் ஒரு பெரிய அறைக்குள் முடங்கிக் கொள்வோம். அது செய்யக்கூடியதே. மற்ற 2 அறைகளிலும் இரவுக்குள் வீடுகளுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு ஏற்பாடு செய்யலாம். சரிதான். சீக்கிரத்தில் அவர்களிடம் நாம் உடை மாற்றிக்கொள்ள உத்தரவு கேட்க வேண்டியிருக்கும். அவர்கள் எங்கும் நுழைந்து விடுவார்கள். நாம் ஓட வேண்டியதுதான் என்கிறார் ராயப்பர் அதிருப்தியுடன். ராயப்பா, வேறு விதமான ஓட்டங்களை நீ காண்பாய். அதோ அந்த ஸ்திரீக்கு என்ன நேர்ந்தது என்று சேசு சொல்கிறார். அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அழுது கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயை சேசு காண்கிறார். யாருக்கு தெரியும்? அவள் நேற்றும் இங்கு இருந்தாள். நேற்றும் அழுது கொண்டுதான் இருந்தாள். நீ மனையனோடு பேசிக்கொண்டிருந்த போது உம்மை சந்திக்க எழுந்து வந்தாள். பின்பு போய்விட்டாள். அவள் கிராமத்தில் அல்லது பக்கத்தில் எங்காவது வசிப்பவளாயிருக்க வேண்டும். ஏனென்றால் மறுபடியும் வந்திருக்கிறாள். நோயாளி மாதிரி இல்லை. சேசு அவள் பக்கமாய் கடந்து போகையில், சிறியே, உனக்கு சமாதானம் வருவதாக என்கிறார். அவள் மிக தாழ்ந்த குரலில் உமக்கும் வருவதாக என்று மட்டும் சொல்கிறாள். அங்கே 300 ஜனங்களாவது இருப்பார்கள். கூரை முற்றத்தில் முடம், குருடு, ஊமி நோயாளிகளும் தலை முதல் கால் வரை நடுங்குகிற ஒரு மனிதன், மூளை நீர் கோர்வையால் பீடிக்கப்பட்ட ஒரு இளைஞன் ஆகியவர்கள் இருக்கிறார்கள். அவ்விளைஞன் கையை ஒரு மனிதன் பிடித்திருக்கிறான். அவன் ஊளையிடுவதைத் தவிர வேறொன்றும் செய்ய இயலாதவனாய் வாய்நீர் வடிந்து கொண்டே இருக்க, அவனுடைய அறிவற்றத்தனம் தெரிகிற பெரிய தலை ஆடிக்கொண்டே இருக்கிறது. இவன் ஒருவேளை அந்த ஸ்திரீயின் மகனோ என்று சேசு கேட்கிறார். எனக்கு தெரியவில்லை. யாத்திரிகர்களை சீமோன் கவனிக்கிறார். அவருக்கு தெரியும். அவர்கள் தீவிர சீமோனை அழைத்து விசாரிக்கிறார்கள். தீவிர சீமோன், அவ்விளைஞன் அவளுடையவன் அல்ல. அவள் தனியே வந்திருக்கிறாள். அவள் அழுவதும் ஜெபிப்பதும் தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. சற்று முன் அவள் என்னிடம், போதகர் மனிதர்களின் இருதயங்களையும் குணப்படுத்துகிறாரா என்று கேட்டாள் என்கிறார் சீமோன். அப்போது ராயப்பர், ஒருவேளை அவள் கணவன் அவளுக்கு பிரமாணிக்கமற்றவனாயிருப்பானோ என்கிறார். சேசு நோயாளிகளை நோக்கி செல்லும்போது பர்த்தலமேயும் மத்தேயும் அநேகருடன் சுத்திகர சடங்கிற்காக ஆற்றிற்கு போகிறார்கள். அந்த ஸ்திரீ தான் இருக்கிற மூலையில் அழுது கொண்டே அசைவற்றிருக்கிறாள்.
சேசு யாருக்கும் புதுமையை மறுக்கவில்லை. அந்த மூளை நோயுள்ள இளைஞனை அவர் குணப்படுத்துவது மிக்க அழகாயிருக்கிறது. அவனுடைய பெரிய தலையை தம் நீண்ட கரங்களால் பிடித்து அவனுக்குள் அறிவை ஊதுகிறார். எல்லாரும் அவனை சுற்றி கூடுகிறார்கள். முக்காட்டு பெண்ணும் கூட்டம் அதிகமாயிருப்பதால் கிட்ட வர துணிகிறாள். அழுகிற அந்த ஸ்திரீயின் பக்கத்தில் நின்று கொள்கிறாள். அறிவற்ற அவ்வாலிபனிடம் சேசு கடவுளின் ஒளிக்கு இடமளிக்கும்படியாக அறிவின் ஒளி உன்னில் இருக்க நான் சித்தமாயிருக்கிறேன். கவனி, என்னோடு சேர்ந்து சேசு என்று சொல், இது என் சித்தம் என்கிறார். முன்பு மிருகத்தைப் போல ஊழிடம் மட்டும் குடுமாயிருந்த அவ்விளைஞன் சிரமத்துடன் முனகி சேசு எண்ணாமல் ஜேசூஸ் என்கிறான். மறுபடியும் சொல் என்று அவனை பிடித்தபடியே கட்டளையிடுகிறார். தம் பார்வையால் அவன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். சேசு, திரும்பவும் சேசு, கடைசியாக சொல்லிவிட்டான். அவனுடைய கண்கள் இப்பொழுது வெற்று பார்வை மட்டும் பார்க்கவில்லை. அவனுடைய உதடுகள் இப்பொழுது புன்னகை செய்கின்றன. சேசு அவன் தகப்பனை பார்த்து, உன்னிடம் விசுவாசம் இருந்தது, உன் மகன் குணமடைந்து விட்டான், அவனை கேள்விகள் கேள். சேசுவின் நாமம் நோய்களுக்கும் ஆசா பாசங்களுக்கும் எதிரான புது தன்மை பெற்றது என்கிறார். அம்மனிதன் தன் மகனிடம் நான் யார் என்று கேட்கிறான். அவன் அப்பா என்கிறான். தகப்பன் தன் மகனை அரவணைத்துக் கொண்டு, இவன் இப்படியேதான் பிறந்தான். பிரசவத்தில் என் மனைவி இறந்து விட்டாள். அவனுடைய மூளையிலும் பேச்சிலும் ஒரு தடை ஏற்பட்டது. இப்பொழுது பாரும், உண்மைதான், நான் விசுவசித்தேன். நான் ஜோப்பாவிலிருந்து வருகிறேன். சுவாமி, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லவனாயிரு, உன் மகனும் நல்லவனாயிருக்க வேண்டும். வேறெதுவும் தேவையில்லை. உம்மை நேசிப்போம். மகனே, உன் பாட்டிடம் போய் சொல்வோம். இங்கு வரும்படி எனக்கு உறுதியளித்தவள் அவள்தான். அவள் ஆசீர்வதிக்கப்படுவாளாக. தகப்பனும் மகனும் சந்தோஷமாய் திரும்பி செல்கிறார்கள். முந்திய துர்ப்பாக்கியத்தின் ஒரே அடையாளம் அவ்விளைஞனுடைய பெரிய தலைதான். அவனுடைய முக பாவனைகளும் பேச்சும் சாதாரணமாயிருக்கின்றன. ஆண்டவரே, அவன் குணமடைந்தது உம்முடைய சித்தத்தினாலா அல்லது உமது நாமத்தின் வல்லமையினாலா என்று பலர் கேட்கிறார்கள். எப்பொழுதும் தன் சுதனுக்கு தயவுள்ளவராயிருக்கிற பிதாவின் சித்தத்தினால். மேலும் என் நாமம் இரட்சண்யமாயிருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள். சேசு என்றால் இரட்சகர் என்று. ஆத்துமத்தின் ரட்சிப்பும் உண்டு, சரீரத்தின் ரட்சிப்பும் உண்டு. உண்மையான விசுவாசத்துடன் சேசியின் நாமத்தை உச்சரிக்கிறவன் நோயிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுபடுகிறான். ஏனென்றால் எல்லா ஆத்தும நோய்களிலும் சரீர நோய்களிலும் சாத்தானின் நகம் இருக்கிறது. மனிதர்களை சரீர வேதனையின் வழியாக எதிர்ப்புகளுக்கும் நம்பிக்கை இழப்பிற்கும் கொண்டு செல்லும்படியும் சரீர வியாதிகளை சாத்தான் உண்டு பண்ணுகிறான். ஆத்துமங்களை அழிவுக்கு கொண்டு செல்லும்படியாக ஒழுக்க சம்பந்தமான அல்லது ஆத்மீக நோய்களையும் சாத்தான் உண்டு பண்ணுகிறான். அப்படியென்றால் மனுக்குலத்தின் எல்லா துன்பங்களிலும் பெயல்செபூப் தொடர்பு கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறீர் இல்லையா? ஆம், அப்படியேத்தான். அவன் வழியாகவே நோயும் மரணமும் பூமியில் புகுந்தன. குற்றமும் கேடும் அவனாலேயே உலகில் நுழைந்தன. துர்ப்பாக்கியத்தால் யாராவது வதைக்கப்படுவதை நீங்கள் காணும்போது சாத்தானால்தான் அவன் வேதனைப்படுகிறான் என்று நீங்கள் நிச்சயமாயிருக்கலாம். துர்ப்பாக்கியத்திற்கு காரணமாயிருக்கிற ஒருவனை நீங்கள் கண்டால் அவன் சாத்தானுடைய கருவியாயிருக்கிறான் என்று முடிவு செய்யலாம். ஆனால் சுகவீனம் கடலிலிருந்து வருகிறதல்லவா? சுகவீனம் என்பது ஒழுங்கு நீதியில் ஒரு ஒழுங்கினமாகும். ஏனென்றால் கடவுள் மனிதனை குறையில்லாமலும் முழுமையாகவும் சிருஷ்டித்தார். கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒழுங்கு நீதியில் சாத்தானால் ஏற்பட்ட ஒழுங்கினம், அதனுடன் சரீர சுகக்கேட்டையும் அதன் விளைவுகளையும், அதாவது மரணம் அல்லது துயர சந்ததியையும் கொண்டு வந்தது. ஆதாம் ஏவலிடமிருந்து மனிதன் ஜென்ம பாவத்தை வாரிசாக பெற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த கரை மேலும் மேலும் விரிந்து மனிதனுடைய 3 கிளைகளையும் வெட்டிவிட்டது. மாமிசம் மேலும் மேலும் நச்சு உடையதாயாகி அதனால் பலவீனப்பட்டு நோயுற்று போனது. ஒழுக்க நீதி மேலும் மேலும் அகந்தை கொண்டு அதனால் கெட்டுவிட்டது.
உள்ளம் மேலும் மேலும் விசுவாசம் கெட்டு அதனால் மென்மேலும் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டது. அதனாலேயே அந்த பரிதாபமான மந்த புத்தியுள்ள இளைஞனிடம் நான் செய்தது போல சாத்தானை விரட்டுகிற நாமத்தை பொதிப்பது அவசியம். அந்நாமத்தை ஒருவன் தன் சுயத்தில் ஒரு சொத்தின் முத்திரை போல் வைக்க வேண்டும், மனங்களிலும் இருதயங்களிலும் பதித்து வைக்க வேண்டும். ஆனால் நீர் எங்களை பற்றிக் கொள்வீரோ? உம்மை பற்றி இவ்வளவு தூரம் நினைக்கிற நீர் யார்? நான் அப்படி உங்களை பற்றி கொண்டால் அல்லவோ தாவிலை. ஆனால் அது அப்படி இல்லை. உங்களை நான் பற்றி கொள்வதாயிருந்தால் நீங்கள் இதற்குள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். அது என்னுடைய உரிமையாகவும் இருந்திருக்கும். காரணம், நான் இரட்சகர். ரட்சிக்கப்பட்ட மக்கள் எனக்கு இருப்பதும் தேவை. ஆனால் என்மேல் விசுவாசமாயிருப்பவர்களை நான் ரட்சிப்பேன். அப்போது அற்புதமாக குணமடைந்த ஒரு முடவன் அங்கிருக்கிறான். அவன் முன்பு சுவட்டுக்கோளால் நடந்தவன். இப்பொழுது துரிதமாக சுயமாக நடக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் ஸ்நாகரிடமிருந்து வருகிறேன். அவர் என்னிடம், எபிராயும் ஜெரிகோ பக்கத்தில் போதித்து ஞானஸ்தானம் கொடுக்கிறோடம் போ. மன்னிக்கவும் மன்னியாதிருக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, தவம் செய்யுங்கள், இரட்சிப்பை பின் செல்வதற்கு உங்கள் ஆன்மாக்களை சுறுசுறுப்பாக்குங்கள் என்று மட்டுமே என்று சொன்னார் என்கிறான். ஸ்நாகப அருளப்பர் தாம் சீடர்களை இழைப்பதை பற்றி வேதனைப்படவில்லையா என்று ஒருவன் கேட்கிறான். அதற்கு அவன், வேதனைப்படுகிறாரா? அவர் எல்லாரிடமும் என்ன சொல்கிறார் தெரியுமா? போங்கள் போங்கள், நான் அஸ்தமனமாயிர நட்சத்திரம், அவரோ உதய நட்சத்திரம். நிச்சயமாக அது தன் பிரகாசத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருட்டில் விடப்படாமல் இருக்க விரும்பினால் என் திரி அணையும் முன் அவரிடம் போங்கள் என்று. ஆனால் பரிசேயர்கள் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் கொடும் பகையால் நிரம்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஜனக்கூட்டங்களை நீர் உம்மிடம் இழுத்துக் கொள்கிறீர். இது உமக்கு தெரியுமா சுவாமி? தெரியும் என்கிறார் சேசு சுருக்கமாக. அவர்கள் பரிசேயர் நடத்தையை பற்றி அது சரி, இது சரியில்லை என்று வாத பிரதிவாதம் தொடங்கிறார்கள். சேசு அதை தடுத்து குற்றம் கூற வேண்டாம் என்று கூர்மையாக சொல்லி பதில் பேச முடியாமல் செய்து விடுகிறார். பர்த்தலமேயும் மத்தேயும் ஞானஸ்தானம் பெற்றவர்களுடன் திரும்பி வருகிறார்கள். சேசு போதிக்க தொடங்கிறார். உங்கள் அனைவருக்கும் சமாதானம். நீங்கள் காலை வேளையில் வந்திருக்கிறீர்கள். நண்பகல் வேளையில் திரும்பி செல்வது உங்களுக்கு சௌரியமாயிருக்கிறது. அதனால் நானும் கடவுளை பற்றி காலை வேளையில் உங்களுக்கு கூற தீர்மானித்தேன். மேலும் இரவுக்கு முன் தங்கள் இல்லங்களை சென்றடைய முடியாதவர்களுக்கு இங்கு தங்கும் வசதி கொடுக்கவும் எண்ணியிருக்கிறேன். நானும் ஒரு யாத்ரீகன்தான். எனக்கு ஒரு கருணையுள்ள நண்பன் கொடுத்த மிக அவசியமான பொருள்களை மட்டுமே நான் வைத்திருக்கிறேன். ஸ்நாகபரிடம் என்னை விட குறைவாகவே உள்ளது. ஆரோக்கியமுள்ளவர்கள் அல்லது கடின வியாதி இல்லாதவர்கள் ஸ்நாகபரிடம் போகிறார்கள். முடவர்கள், கண் பார்வையற்றவர்கள், ஊமைகள், ஆனால் இறக்கும் தருவாயில் இருப்பவர்களும் மிகவும் கடின காய்ச்சலில் உள்ளவர்களும் என்னிடம் வருவது போல் அங்கு செல்வதில்லை. அவரிடம் தவத்தின் ஞானஸ்தானம் பெற அவர்கள் போகிறார்கள். நீங்கள் சரீர பிணியிலிருந்து குணம் பெறவும் என்னிடம் வருகிறீர்கள். வேத பிரமாணம் சொல்கிறது, உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி என்று. நான் நினைக்கிறேன், அதையே சொல்லவும் செய்கிறேன். என் சகோதரர்களுக்கு என் இருதயத்தை மூடி அவர்களுடைய தேவைகளில், அவருடைய சரீர தேவைகளிலும் கூட உதவி செய்யாவிட்டால் அவர்களை நான் எப்படி நேசிக்க முடியும்? ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். செல்வந்தர்களிடம் என் கையை நீட்டி ஏழைகளுக்கு அப்பம் கேட்பேன். என் படுக்கை எனக்கு மறுத்து அதை கலைத்தவர்களுக்கும் வேதனைப்படுகிறவர்களுக்கும் கொடுப்பேன் என முடிவு செய்தேன். நாம் அனைவரும் சகோதரர்களே, வார்த்தைகளால் அல்ல செயல்களாலேயே அன்பிற்கு அத்தாட்சி கொடுக்க வேண்டும். தன் அயலனுக்கு தன் இருதயத்தை மூடிக்கொள்கிறவன் காயனுடைய இருதயத்தை கொண்டிருக்கிறான். சிநேகம் இல்லாதவன் கடவுளின் கட்டளையை எதிர்ப்பவனாயிருக்கிறான். நாம் எல்லாரும் சகோதரர்கள். அப்படியிருந்தும் நான் காண்கிறேன், நீங்களும் காண்கிறீர்கள், ஒரு குடும்பத்திற்குள்ளேயே மன வேற்றுமை இருக்கிறது. ஆதாமிலிருந்து நமக்கு வருகிற ஒரே இரத்தமும் ஒரே சரீரமும் நம் சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றன. சகோதரர்கள் சகோதரர்களுக்கு எதிராகவும்
பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராகவும் பெற்றோர் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பகையாகவும் இருக்கின்றனர். ஆனால் எப்போதைக்கும் கெட்ட சகோதரர்களாய் இல்லாதிருக்கவும், வருங்காலத்தில் விபச்சார கணவனாகவோ மனைவியாகவோ இல்லாதிருக்கவும் இளம் பிராயத்திலிருந்தே குடும்பத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் மிக சிறியதும் மிக பெரியதுமான நிறுவனம் குடும்பமே. ஒரு ஊர், மாநிலம், நாடு, கண்டம் என்று பார்க்கும்போது குடும்பம் மிக சிறியது. ஆனால் அதுவே மிக தொன்மை வாய்ந்தது என்பதால் அது மிக பெரியது. ஏனென்றால் அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு தேசம் தாய்நாடு என்று இல்லாதிருந்த காலத்திலேயே குடும்பம் என்னும் கரு உயிருடனும் செயல்படும் நிலையிலும் இருந்தது. அதுவே ஒரு இனத்திற்கு பல இனங்களுக்கு மூலமா உள்ளது. அதிலே மனிதன் ஒரு சிறு ராஜ்யத்திற்கு அரசனாகவும், சிறியானவள் அரசியாகவும், பிள்ளைகள் பிரஜைகளாகவும் இருக்கின்றனர். தனக்குத்தானே பிளவுபட்டிருக்கிற ராஜ்யம் நிலை நிற்குமா? அதன் குடிமக்களிடையே பகை இருந்தால் அது நீடிக்குமா? முடியாது. உண்மையிலேயே ஒரு குடும்பத்தின் கீழ்ப்படிதலும் மரியாதையும் சிக்கனமும் நல்ல மனமும் செயல்படுதலும் அன்பும் இல்லாவிட்டால் அது நீடிக்காது. பிதாவையும் மாதாவையும் சங்கிப்பாயாக என்கிறது 10 கற்பனை. அவர்களை எப்படி சங்கிப்பது? ஏன் சங்கிக்க வேண்டும்? உண்மையான கீழ்ப்படிதலாலும் சரியான அன்பினாலும், அன்புள்ள மரியாதையினாலும், மரியாதையுள்ள பயத்தினாலும் அவர்களுக்கு சங்கை செய்யலாம். அந்த மரியாதையுள்ள பயம் நம்பிக்கைக்கு தடையாயிராது. மூத்தோர்களுக்கு நம்மை வேலைக்காரர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் ஆக்காது. அவர்களுக்கு நாம் ஏன் சங்கை செய்ய வேண்டுமென்றால், கடவுளுக்கு பிறகு ஒரு தந்தையும் தாயும் உயிர் கொடுக்கிறவர்களாயும் எல்லா சரீர தேவைகளையும் தருகிறவர்களாயும் இருக்கிறார்கள். பூமியில் பிறந்த இளஞ்சீவன்களுக்கு அவர்களே முதல் ஆசிரியர்களாகவும் முதல் நண்பர்களாகவும் இருக்கிறார்கள். நாம் கீழே தவறி போட்டுவிட்ட எதையாவது எடுத்துக் கொள்கிறவர்களிடமும் அல்லது ஒரு அப்பத்துண்டை கொடுக்கலிடமும் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக அல்லது நன்றி என்று சொல்கிறோம். அப்படியானால் நம்மை போஷிப்பதற்காக தங்கள் முதுகு முறிய உழைக்கிறவர்களும், நம் உடைகளை நெய்து அவற்றை சுத்தம் செய்கிறவர்களும், நாம் உறங்கும்படி கவனிக்க தாங்கள் படுக்கையை விட்டு எழுந்து நம்மை குணமாக்க தங்கள் ஓய்வு இழந்து, நாம் மிக களைப்படைந்தும் துயரமாயும் இருக்கும்போது தங்கள் மடியை நாம் படுக்கையாக்கி தருகிறவர்களுக்கும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லது உங்களுக்கு நன்றி என்று அன்புடன் கூற வேண்டுமல்லவா? அவர்கள் நம் ஆசிரியர்களாயிருக்கிறார்கள். ஒரு ஆசிரியருக்கு பயமும் மரியாதையும் காட்டப்படும். ஆனால் நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் போஷித்துக் கொள்ளவும் அடிப்படை காரியங்களை பேசவும் அத்தியாவசியமானவற்றை நாம் அறிந்த பிறகு ஒரு ஆசிரியர் நம்மை ஏற்கிறார். வாழ்க்கையின் மிக கடினமான பாடத்தை, அதாவது எப்படி வாழ்வது என்பதை இன்னும் நாம் கற்க வேண்டியிருக்கும் போதே நம்மை விட்டுவிடுகிறார். நம்மை முதலில் நம் கல்விக்கூடத்திற்கும் பின் நம் வாழ்வுக்கும் தயாரிக்கிறவர்கள் தந்தையும் தாயுமே. அவர்களே நம் நண்பர்கள். ஒரு தந்தையை விட அதிக நட்புள்ளவனாக இருக்கக்கூடிய நண்பன் வேறு யார்? தாயை விட கூடுதல் சிநேகமாய் இருப்பது வேறு யார்? அவர்களை கண்டு நீ நடுங்க முடியுமா? அவரால் அல்லது அவளால் நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடுமா? அப்படியிருந்தும் அந்நியருடன் நட்பு வைத்து தங்கள் இருதயத்தை தந்தைக்கும் தாய்க்கும் மூடிக்கொள்கிற அறிவற்ற மகனும் அதைவிட கூடுதல் அறிவற்ற மகளும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனதையும் இருதயத்தையும் விவேகமற்ற, ஏன் குற்றமுள்ள நட்புகளால் கெடுத்துக் கொள்கிறார்கள். அது தந்தையையும் தாயையும் கண்ணீர் வடிக்க செய்கிறது. உரிய ஈய துளிகள் போல் அப்பெற்றோரின் இருதயங்கள் இருக்கிறது. அந்த கண்ணீர்கள் மண்ணில் வடியவில்லை என்றாலும் மறக்கப்படவில்லை என்றும் சொல்கிறேன். கடவுள் அவைகளை எடுத்து அவற்றை எண்ணி வைக்கிறார். மிதிக்கப்பட்ட ஒரு பெற்றோரின் இயக்க கவலை ஆண்டமிருந்து வெகுமானம் பெற்றுக்கொள்ளும். தன் பெற்றோரை வதைக்கிற ஒரு மகனுடைய நடத்தையும் மறக்கப்படுவதில்லை. அந்த தந்தையும் தாயும் தங்கள் துயரமுள்ள அன்பினால் தங்கள் குற்றம் செய்யும் மகனுக்காக கடவுள் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடினாலும் கூட, உலகத்தில் உன் ஆயுள் நீடிக்க வேண்டுமானால் உன் தந்தையும் தாயையும் சங்கிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடன் நான் சேர்த்து சொல்கிறேன், மோட்சத்தில் நித்தியத்திற்கும் என்று. தங்கள் பெற்றோரை நோக்க செய்கிறவர்களுக்கு இவ்வுலகில் குறுகிய வாழ்வென்பது மிக குறைவான தண்டனையாகும். வரவிருக்கும் வாழ்வென்பது
வெறும் கதையல்ல. வரவிருக்கும் அவ்வாழ்வில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதை பொறுத்து பரிசோ தண்டனையோ கொடுக்கப்படும். பெற்றோருக்கு தவறு இழைக்கிறவன் கடவுளை நோக செய்கிறான். ஏனென்றால் நம் பெற்றோரை நாம் நேசிக்க வேண்டுமென்று அவர் கட்டளையிடுகிறார். பெற்றோரை நேசியாதவன் பாவம் செய்கிறான். இவ்வாறு அவன் இந்த மண்ணுலக வாழ்வை விட நான் உங்களுக்கு கூறினேனே, அந்த உண்மையான வாழ்வை இழந்து போகிறான். அவன் தன் மரணத்தை நோக்கி போகிறான். இல்லை, ஏற்கனவே இறந்து விட்டான். ஏனென்றால் அவனுடைய ஆன்மா சர்வீசுனி வரப்பிரசாதத்தை இழந்துவிட்டது. அவன் ஏற்கனவே ஒரு குற்றவாளியாயிருக்கிறான். ஏனென்றால் அவன் தேவனுடைய அன்புக்கு பின் மிக புனிதமாயிருக்கிற அன்பை நோக செய்கிறான். அவனிடத்தில் வருங்கால உபசாரங்கள் விதையிருக்கிறது. எப்படியென்றால் அவன் ஒரு கெட்ட மகன் என்ற நிலையிலிருந்து ஒரு பிரமாணிக்கமற்ற கணவனாக மாறுவான். அவனிடம் ஏற்கனவே சமூக தவறுகளின் தூண்டுதல் உள்ளது. ஏனென்றால் ஒரு கெட்ட மகனிலிருந்து எதிர்காலத்தின் திருடனும் கொடூரமான குரூர கொலைக்காரனும் கல் நெஞ்சனும் அறவெட்டிக்காரனும் எரிந்துவிடும் இன்ப வேட்டைக்காரனும் தாய் நாட்டையும் நண்பர்களையும் தன் பிள்ளைகளையும் மனைவியரையும் எல்லாரையும் காட்டிக் கொடுக்கிற அருவருப்புக்குரிய துரோகியும் உருவாகிறான். தன் தாயின் அன்பை காட்டிக் கொடுக்கிற ஒருவனை, தன் தந்தையின் அரைமுடியை கேலி செய்யக்கூடிய ஒருவனை உயர் மதிப்பிலும் நம்பிக்கைக்குரியவனாகவும் கொள்ள முடியுமா? இன்னும் சற்று கேளுங்கள். பிள்ளைகளின் கடமைகளுக்கேற்ப பெற்றோருக்கும் அதை போன்ற கடமை உள்ளது. குற்றவாளியான மகன் சபிக்கப்பட்டவன். ஆனால் குற்றவாளியான பெற்றோரும் சபிக்கப்பட்டவர்களே. உங்கள் பிள்ளைகள் உங்களை குற்றம் சொல்வதற்கு காரணமாயிராதேயுங்கள். தவறு செய்வதில் உங்களை அவர்கள் கண்டு பாவிக்க செய்யாதீர்கள். நீதியுடனும் இரக்கத்துடனும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டும் அன்பினால் அவர்கள் உங்களை நேசிக்க செய்யுங்கள். கடவுள் இரக்கமாகவே இருக்கிறார். கடவுள் ஒருவருக்கே அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற பெற்றோருக்கும் இரக்கமாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன் மாதிரியையும் ஆறுதலுமாயிருங்கள். அவர்களுடைய சமாதானமும் வழிகாட்டியுமாயிருங்கள். உங்கள் பிள்ளைகளின் முதல் அன்பு நீங்களாயிருங்கள். ஒருவன் விரும்பக்கூடிய மணமகளின் முதல் உருவம் எப்போதுமே அவனுடைய தாயாக இருக்கிறாள். ஒரு தகப்பனுடைய பெண் மக்கள் கனவு காணும் கணவன் உருவமாக அத்தகப்பன் இருக்கிறான். உங்கள் மகன்களும் மகள்களும் தங்கள் தந்தையையும் தாயையும் நினைத்து கொண்டு தங்கள் மனைவிகளை அல்லது கணவர்களை ஞானத்தோடு தெரிந்து கொண்டு தங்கள் பெற்றோரின் நேர்மையான புண்ணியங்களை அவர்களிடத்தில் தேடக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒழுக வேண்டும். இந்த பொருள் பற்றி நான் முழுவதும் விளக்கி கூற வேண்டுமென்றால் ஒரு முழு பொழுதும் இரவும் பற்றாது. ஆதலால் உங்களை முன்னிட்டு என் பேச்சை சுருக்கிக் கொள்கிறேன். நித்திய ஆவியானவர் மீதியை உங்களுக்கு உரைப்பாராக. நான் விதையை தூவிவிட்டு வேரிடம் செல்கிறேன். நல்ல மக்களிடம் அது வேர் விட்டு கனி கொடுக்கும். போய் வாருங்கள். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. போக வேண்டியிருந்தவர்கள் துரிதமாக செல்கிறார்கள். தங்குகிறவர்கள் 3வது பெரிய அறையில் போய் தங்கள் அப்பத்தை அல்லது சீடர்களால் கடவுள் பெயரால் தங்களுக்கு கொடுக்கப்படுகிற அப்பத்தை உண்கிறார்கள். முரடான தாங்கு கால்களில் பலகைகளும் வைக்கோல்களும் வைக்கப்பட்டுள்ளன. அங்கே பயணிகள் உறங்குவதற்காக. முக்காலிட்ட ஸ்திரீ துரிதமாக நடந்து சென்று விடுகிறாள். அழுது கொண்டிருந்த பெண் சேசி பேசிய நேரம் முழுவதும் அழுதுவிட்டு என்ன செய்வதென்று தீர்மானிக்க முடியாமல் அங்குமிங்கும் சுற்றி முடிவில் அவளும் போய்விடுகிறாள். சேசு சமையலறைக்குள் உணவருந்து செல்கிறார். அவர் சாப்பிட தொடங்கவும் கதவு தட்டப்படுகிறது. கதவின் பக்கத்தில் இருக்கிற பிளவேந்திரர் எழுந்து வெளியே முற்றத்திற்கு போகிறார். ஏதோ பேசிவிட்டு திரும்பி வருகிறார். ஆண்டவரே, அழுது கொண்டிருந்தாளே அந்த பெண் உம்மை தேடுகிறாள். அவள் போக வேண்டுமாம், ஆனால் உம்மிடம் கட்டாயம் பேச வேண்டுமாம் என்கிறார். இப்படியே நாம் போய்கொண்டிருந்தால் ஆண்டவருக்கு எப்போது எப்படித்தான் கொஞ்சம் ஆகாரம் கிடைக்கும் என்கிறார் ராயப்பர். அவளை பிந்தி வரும்படி நீர் சொல்லியிருக்க வேண்டும் என்கிறார் பிலிப்பு. அமைதியாயிருங்கள், நான் பிந்தி சாப்பிடுகிறேன், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு சேசு வெளியே வருகிறார். அங்கே அந்த பெண் நிற்கிறாள். சுவாமி, ஒரு வார்த்தை நீர் சொன்னீர். ஓ சுவாமி, வீட்டின் பின்புறம் வாருமே, என் துயரத்தை கூறுவது வேதனையாக இருக்கிறது என்கிறாள். சேசு ஒன்றும் கூறாமல் அவள் விருப்பத்திற்கு இசைகிறார். வீட்டின் பின்புறம் வந்த பிறகு நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்கிறார்.
சுவாமி, முன்பும் நீர் எங்கள் மத்தியில் பேசும்போது உம்மை கேட்டிருக்கிறேன். அதன்பின் நீர் பிரசங்கம் செய்யும்போது கேட்பேன். எனக்காகவே நீர் பேசியது போலிருக்கிறது. நீர் சொன்னீர், ஒவ்வொரு சரீர மனநோயிலும் சாத்தான் இருக்கிறான் என்று. உள்ளத்தில் சுகமில்லாத ஒரு மகன் எனக்கு இருக்கிறான். பெற்றோர்களை பற்றி நீர் பேசியதை அவன் கேட்டிருக்க வேண்டுமென்று எனக்கு இருக்கிறது. அவனை என் வதைப்பாக இருக்கிறான். கெட்ட தோழர்கள் அவனை திசை திருப்பி விட்டார்கள். அவன் சரியாக நீர் சொன்னபடி இருக்கிறான். திருடனும் தற்சமயம் வீட்டில் திருடுகிறான், சண்டை பிடிக்கிறான், ஆதிக்கம் பண்ணுகிறான். இளைஞனாயிருந்து இச்சை சிற்றின்ப களி ஆட்டங்களிலும் தன்னையே அழித்துக் கொள்கிறான். என் கணவர் அவனை விரட்டிவிட நினைக்கிறார். நான் அவனுடைய தாய். நான் மனமுடைந்து செத்து கொண்டிருக்கிறேன். என் நெஞ்சு எப்படி துடித்து மூச்சு வாங்கிறதென்று பாரும். இந்த வேதனையால் என் இதயம்தான் உடைகிறது. நேற்றிலிருந்தே உம்மிடம் பேச விரும்பினேன். ஏனென்றால் உம்மில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என் கடவுள் நீர். ஆனால் உம்மிடம் பேச நான் துணியவில்லை. எனக்கு ஒரு கொடியவனான மகன் இருக்கிறான் என்று ஒரு தாய் சொல்ல வேண்டியிருப்பது எவ்வளவோ வேதனையாயிருக்கிறது. அவள் அழுது குனிய போய் துயரப்பட்டவளாய் சேசு முன்னிற்கிறாள். இனிமேல் அழாதே, அவனுடைய நோயிலிருந்து அவன் குணப்படுத்தப்படுவான் என்கிறார் சேசு. ஆம், அவன் நீ சொல்வதை கேட்டால் குணமாவான். ஆனால் அவன் நீ சொல்வதை கேட்க விரும்பவில்லையே. ஓ, அவன் குணமடைய மாட்டான். அவனுக்காக நீர் என்மேல் விசுவாசம் கொள்கிறாயா? அவனுக்கு பதிலாக நீர் ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பெரிய பெரியாவிலிருந்து அவனுக்காகத்தானே உம்மிடம் மன்றாட வந்திருக்கிறேன். அப்படியானால் நீ போ. நீ உன் வீட்டை அடையும் முன் உன் மகன் உன்னை சந்திக்க வருவான். அவன் மனசாபம் கொள்வான். அது எப்படி சுவாமி? எப்படியா? நான் கேட்கிறதை கடவுளால் செய்ய முடியாதென்று நினைக்கிறாயா? உன் மகன் அங்கே இருக்கிறான், நான் இங்கே இருக்கிறேன். ஆனால் கடவுள் எங்கும் இருக்கிறார். நான் கடவுளை பார்த்து, பிதாவே, இந்த தாய் மீது இரக்கம் கொள்ளும் என்று சொல்கிறேன். கடவுளின் அழைப்பு உன் மகனின் இதயத்தில் இடி முழக்கம் போல் எதிரொலிக்கும். ஸ்திரீயே, நீ போ. ஒரு நாள் உன் நாட்டின் ஊர்களின் வழியாக நான் வருவேன். அப்போது நீ உன் மகனுடன் பெருமையோடு வந்து என்னை சந்திப்பாய். அவன் உன் முழங்கால்களை பிடித்து அழுது தன்னை மன்னிக்கும்படி உன்னிடம் மன்றாடும் போது தான் அந்த மறைப்பொருளான போராட்டத்திலிருந்து புதிய ஆன்மாவுடன் வெளிவந்து அது எப்படி நடந்ததென உன்னிடம் கேட்கும்போது அவனிடம் இப்படி சொல், நீ சேசுவினாலேயே ஒரு நேர்மையுள்ள வாழ்விற்கு திரும்பி இருக்கிறாய் என்று. என்னை பற்றி அவனிடம் பேசு. நீ என்னிடம் வந்தாயென்றால் என்னை நீ அறிந்ததினால்தான். அவனும் அறியட்டும். அவன் என்னை நினைக்கும்படி செய். அப்போது இரட்சிப்பின் பலத்தை அவன் பெறுவான். போய் வா. விசுவாசம் கொண்ட தாய்க்கும் திரும்பி வரும் மகனுக்கும் மகிழ்ச்சி அடையும் தந்தைக்கும் ஒற்றுமைப்பட்ட குடும்பத்திற்கும் சமாதானம். போய் வா. அந்த பெண் ஊரை நோக்கி போகிறாள். காட்சி முடிகிறது.